தெரியுமா? பஞ்சு யாரு தெரியுமா? என்னப்பா? பஞ்சு யாரு தெரியுமா? எங்க மாமனாரோட எடுத்து கொடுத்துறாங்க. நான் பஞ்சா சொல்லிங்கிறேன். பஞ்ச எங்க பஞ்சைக்கும் பஞ்சுக்கும் வித்தியாசம் இல்லையா? எங்க மாமனாரோட எடுத்து கொடுத்துறாங்க. எருவ மஞ்சள் தலைக்காணி பெட்டு அது மேல 2 கோட்டை வாங்கி சாப்பிட்டு படுவார். என்ன சுகமா தூங்குவாருன்னு என்னடா நான் அதே சொல்லிக்கிறேன். பஞ்சு பெட்டு மேல படுக்கணுங்க. நான் பஞ்சு பெட்டு சொல்லப்பா. பஞ்சை அது எனக்கு தெரியாது. பஞ்சன்னா தெரியாது. ஏழ்மைத்தனம் உள்ளவர்கள். ஏழ்மைத்தனம் உள்ளவர்கள் கையிலே பொருள் இருக்காது. வேளா வேலைக்கு சாப்பிட இருக்காது. சாப்பாடு இருக்காது. உடுத்து அழகா வெளியே போறதுக்கு நல்ல ஒரு ஆடை இருக்காது. ரொம்ப வறுமையில வாடுறாங்க. அவர்கள் தான் பஞ்சை. அந்த பஞ்சையாக விளங்கும் ஏழை எளிய மக்கள் என்னை தானம் என்று கேட்டார். அது எந்த நேரம்? தானம் கொடுப்பதற்கென்று ஒரு நேரம் தனியா குறித்து வச்சிருக்கிறார். கொஞ்சம் உட்காரலாம். அது என்ன நான் ஊத்துறேன். கொஞ்சம் உட்காரலாம். தானம் கொடுப்பதற்கு ஒரு நேரம். முற்பகலா தெரியுமா? காலை 5 மணியில் இருந்து 12 மணி வரை முற்பகல். மேற்கொண்டு பிற்பகல். அந்த முற்பகலிலே தானபானம் முடித்து கடவுளை தொழுது கஜானா அருகிலே அமர்ந்து என்னை வந்து தானம் என்று கேட்டார். என்ன சொன்ன? எவ்வளவு? அது எந்த நேரம் எவ்வளவு? கொஞ்சமா கொடுப்பியா இல்ல மூட்டை கட்டி கொடுப்பியா இல்ல லோடு ஏத்தியா? ஏண்டா ஒரு ஆளுக்கு ஒரு லோடு ஏத்தி விட்டா மீதி பேர் பிழைக்க வேணாம். எவ்வளவு கொடுப்பது எனக்கு என்ன தெரியும்? அது எவ்வளவு தெரியுமா? அதுக்குன்னு ஒரு கணக்கு. அதுக்குன்னு ஒரு கணக்கு தான். எவ்வளவு? என்னை வந்து தானம் என்று கேட்ட ஏழை அவர் ஆயுள் பரியந்தம் வேறு யாரையும் சென்று கரம் நீட்டி கேட்காத அளவுக்கு தானம் கொடுக்கிறேன். தானம் கொடுக்குறீங்க. என்னிடம் வந்து தானம்னு வாங்கிட்டா அவர் ஆயுள் பூரா வேற யாரையும் சென்று கேட்க தேவையில்லை. அவர் ஷவர் வச்சு போய்க்க வேண்டியதுதான். ஆமா, மற்றவங்க போய் கேட்க கூடாது. அந்த அளவுக்கு தானம் கொடுக்கும் தானக்கர்ணன். வாழ்க. என் நாடு அங்க நாடு, என் பேர் என் தந்தை, என் குணம் கொடுக்கும் குணம். யாரையும் கெடுக்கும் குணம் கிடையாது. எதிராளியோ அர்ஜுன பெருமா, எதிராளி அர்ஜுனன். ஆனா இதெல்லாம் சந்தேகம் தீர்ந்து போச்சா? ஐயா இதெல்லாம் சொல்லி வரீங்களே, மனசுல இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் தான். ஏண்டா இவ்வளவு தூரம் சொல்லி ஆகி போச்சு என் விஷயம் எல்லாம். ஆமா, உனக்கு என்னப்பா இன்னும் சந்தேகம்? சொல்லிட்டுனா நான் போயிடுவேங்க. எங்க போற? போய் வரேன்னு சொன்னங்க. அப்படியா? ஆமா. என்ன சந்தேகம் கேட்க போற? உன்னுடைய பெற்றெடுத்த தாயே. அம்மா யாருமே கேட்காத கேள்வி இவ்வளவு காலம். ஆமாங்க. ஏன் அந்த கேள்வி கேட்ட? மனதுல சந்தேகம் வந்து என்ன தப்பா கேட்டுனாங்க? இல்ல இல்ல இல்ல. மாதா பிதா குரு தெய்வம் கடவுளை 4வது இடத்துல தான் வச்சுக்கிறாங்க. ஆமா ஆமாங்க ஐயா. ஆமா, நமக்கெல்லாம் முதல் தெய்வம் தாய். அந்த தாய் தான் நான் முதல்ல சொல்லியிருக்கணும். ஆனா நான் யார சொன்னேன்? என் பெருமை, உன் பெருமையே எங்க அப்பாவை சொன்னேன். ஆமா, ஆனா என் தாயை சொல்ல மறுத்தீங்க. கேட்டது நான் சொல்லுகிறேன். சொல்லுங்க ஐயா. என் தாய் யார் தெரியுமா? தான தர்ம தயால குணசீலா
என் தாய் யார் தெரியுமா? உங்கள் தாயாருங்க இவ்வுலகத்திலே பொறுமைக்கு எடுத்துக்காட்டு தருமன். தருமராஜா. அந்த தருமனை சுமந்து பெற்ற தாய், தருமனை பெற்ற தாய் தான் குந்தமாதேவி. குந்தமாதேவிங்க. அந்த குந்தமாதேவியே எனக்கும் தாயாகும் அப்பா. இப்ப போய் குந்தமாதேவி தான் எங்க அம்மான்னு சொன்னா யார் நம்புவாங்க? யாரும் நம்ப மாட்டாங்களே. யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ப மாட்டாங்க. ஆமா. அதனாலதான் நான் யாருக்கும் சொன்னது கிடையாது. யாருக்கும் சொன்னது கிடையாது. கேட்டதால உனக்கு சொல்றேன். மனசுல சந்தேகம் வந்துட்டுங்க. அது போகட்டும். கரத்திலே கதையை தாங்கி தனக்கு நிகர் ஒருவரும் இல்லை என்று வருகிறானே மத யானைக்கு ஒப்பான பீமன். அந்த பீமனுக்கு தாயார் யாரு? அந்த தாயே எனக்கு தாயாகும். அது மட்டுமா, என்னையே கொல்ல வேண்டும் என்று சிவனை நோக்கி தவத்தை செய்து வந்திருக்கிறானே பாசுபதத்தை வாங்கி கொண்டு அர்ஜுனன். அந்த அர்ஜுனனுக்கு தாயார் யாரு? குந்தமாதேவிங்க. அந்த தாயே என் தாயும் தாயாகும். ஆனா தந்தை சூரிய பகவான் என்றும் எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா? குந்தமாதேவிக்கு 5 பிள்ளைன்னு தான் சொல்லுவாங்க. ஆமா. 6வது சொல்றியே, இது ஒரு சந்தேகம். எனக்கு ஒரு சந்தேகம். நீ சந்தேகம் கேட்ட இல்லையா? இப்ப எனக்கு ஒரு சந்தேகம். நானாட 6வது பிள்ளை, பாண்டவருக்கு அப்புறமா நான் பிறந்தேன். நீ 6வது சொல்றியா? உலகமே அறியாத விஷயம். நான் தான் மூத்த பிள்ளை, முதல் பிள்ளை, யாரும் அறியாத பிள்ளை. அறியாத பிள்ளை. எப்படியோ பிறந்தேன், எப்படியோ பிறந்துட்டீங்க. எங்கேயோ வளர்ந்தேன், எங்கேயோ வளர்ந்தீங்க. இப்போது நாட்டுக்கு மன்னனாக இருக்கிறேன். இருக்கின்றீங்க. ஆனா நான் பிறந்த வரலாறு யார் யாருக்கு தெரியும்? இந்த பாடு போய் இந்த உலகத்திலே நான் பிறந்த வரலாறு 4 பேருக்கு தெரியும். 4 பேருக்கு தெரியும். யார் யார்? யாரு? தந்தையான சூரிய பகவான் 1, தாயான குந்தமாதேவி 2, மண் நலந்த கண்ணன் 3, 4வதா ஒரு ஆளுக்கு தெரியும். யாருங்க? எனக்கு தெரியும். 4வது ஆளா உங்களுக்கு தெரியும். இது வரலாம். ஆமா, இது வரலாம். இதுவரை 4 பேருக்கு தெரியும். நான் பிறந்த வரலாறு 4 பேருக்கு தெரியுங்க. எங்க 4 பேருக்கு தான் தெரியும். ஆனா எப்படி பிறந்தன்னு சொல்லலையா? எப்படி பிறந்தன்னு சொல்லலையா? எப்படி பிறந்தன்னு சொல்லலையா? சொல்லுகிறேன். எப்படி என்றால் சுகமாக வாழ்ந்திருந்த பாண்டவரை கண்டு துரியோதனன் போராமை கொண்டு வரவழைத்து சூதாடி அனைத்து அபகரித்து ஓட்டி விட்ட வனவாசம் போன்ற போன பாண்டவர் 13 துளைத்து நாடு கேட்க பகவானை தூது அனுப்பினார்கள். பகவான் வந்து நாடு கேட்க துரியன் நாடு கொடுக்க மறுத்து சண்டைக்கு வருகிறேன் என்று கரம் தட்டினான். பகவான் சென்று என் தாயிடம் சொல்ல என் தாய் என்னை பார்க்க ஓடோடி வந்தாங்க. மகனே கர்ணா, நான் பெற்ற செல்வமே கர்ணா, கர்ணா 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 என்று ஓடோடி வந்து என் தாய் என் எதிரே நின்று அப்பா கர்ணா, அப்பா கர்ணா, நான் தானடா உன்னுடைய தாய், நீதானடா என்னுடைய சேய்னா பிள்ளை, பிள்ளை நீதாண்டா என் பிள்ளை, நீதாண்டா எனக்கு மூத்த பிள்ளை அப்படின்னு எங்க அம்மா வந்து இந்த வயசுல என் எதிரே நின்று சொன்ன பிறகுதான் நான் பிறந்த வரலாறே எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும்? யார் சொல்லி தெரியும்? தாய் சொன்ன பிறகு தெரியும். அப்படி எனக்கு தெரிந்த என்னுடைய பிறப்பின் ரகசியம் உனக்கு நான் பிறகு சொல்லுகிறேன். அதெல்லாம் நான் தூங்காட்டம் கட்டிங்கன்னா போ, நீ எப்ப சொல்லுவியோ? தூங்கவே நீ மட்டுமா? காரணம் பிறப்பு தெரியும்னா இங்க உள்ள யாருமே தூங்க கூடாது, தூங்க மாட்டாங்க. இன்று ஒரு நாள் அந்த தேவராஜ் நாயக்கர் ஐயாவுக்காக யாரும் தூங்காம கேட்கணும். தூங்காம இருப்பாங்க ஐயா. சரி, தூங்காம இருந்து என் கணக்கு டீ சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். உங்க கணக்கு டீ சொல்ல போறியா? சரி சரி, அப்படியே சொல்லு. இதை பார்த்தாயா?
தெரியலையா பாம்பு டேய் மாறி எப்பா ஓ என்னடா அது இது என்னையா பாம்பு டேய் டேய் பூபால் என்னடா டேய் மாறி மகாராஜா கருத்துல வச்சிர என்னடா அது அவர் கையில் இருப்பது தெரியலையா ஓ தெரியலையே அதான் அஸ்வஸ்தேனன் அஸ்வஜானா தெரியலையே டேய் ஓ அதான் உரகம் போங்கணும் தூங்கறா உரகண்டா உரகனா தெரியலடா அப்படியே தெரியலையா ஆஹா டேய் அதான் சர்ப்பம் சர்பனா தெரியல அப்படி தெரியலையாடா தெரியல டேய் அதான் நாகம் நாகனா தெரியும் கோது கடப்பன தின ஒவ்வொரு சொல்லிக்கிறேன் டேய் அதான் பாம்பு போய் அதான பாம்புன்னு இரு அவன் கணக்கு குத்துட்டு போனான் சரியா போச்சா வந்ததுக்கு அவன் குத்துட்டு போனான்